மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். இது சவால், இது சேலஞ்ச். இது யாராலும் எப்பவும் எப்படியும் முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஊதி தள்ளி விட்டு போய்விடுவார்கள். ஆப்ஷன் கிடைக்கும். எனக்கு இந்த ஒரு ஆப்ஷன், இந்த ஒரு ஆப்ஷன், இந்த ஒரு ஆப்ஷன், எதை வேண்டுமானாலும் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வதை போல் இது நாள் வரை காத்திருந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷனில் சிக்கியிருந்த மிதுன ராசிக்காரர்கள் முதல் தரமான ராஜயோகத்தை பெறுவார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இனிப்பான அனுபவங்களை சுக்கிரனும் கொடுக்க போகிறார். அவர் எந்த இடத்துல இருந்து கொடுக்க போகிறார்னா 5ஆம் இடம், நாம் மதி மயங்கக்கூடிய இடம். சும்மாவே மிதுன ராசிக்காரர்கள் அடங்க மாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு கிரக நிலையெல்லாம் வந்தா இவர்களை கையில பிடிக்க முடியுமா? எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். ஏற்கனவே பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு என்று சொல்வது போல் செப்டம்பர் மாதத்தில் யோகங்கள் கொட்டி கிடக்கின்றன. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் விவரமாக பார்க்க போகிறோம். உச்சகுரு சூரியனாட்சி, புதனாட்சி, சுக்கிரனாட்சி, சுக்கிரன் புதன் சேர்க்கை, மதன கோபால யோகம், குரு மங்கள் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம், நிறைய ராஜ யோகங்களும் பஞ்ச மகா புருஷ யோகங்களும் உங்களது ராசிக்கு என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். இது சவால், இது சேலஞ்ச். இது யாராலும் எப்பவும் எப்படியும் முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஊதி தள்ளி விட்டு போய்விடுவார்கள். சுலபமாக அந்த வேலையை செய்து முடித்து விடுவார்கள். இவங்க ஆல்ரெடி டெக்னிக்கல் பிரெயின், மதிநுட்பம், தொழில்நுட்பம், அதெல்லாம் எல்லாரையும் விட மிதுன ராசிக்கு கூடுதலாகவே இருக்கிறது. இதற்குண்டான காரக கிரகம் இவர்களுடைய ராசியாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம்னு வந்தா சும்மாவா இருப்பார்கள்? பஞ்ச மகா புருஷ யோகம்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அந்த யோகத்தின் பெயர் பத்தர யோகம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறது. 10ஆம் இடத்தில் சாட்டான் சனி கொடுத்தால் எவர் தட பரப்ப லாங் டேர்ம் பெனிஃபிட். எப்பேற்பட்ட ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுவார்கள். சும்மா ஹேண்டில் பண்ணின அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதற்குண்டான அந்த வெற்றி ஃபார்முலாவை கண்டுபிடித்து எல்லாரையும் மிரள வைப்பார்கள்னு சொல்லலாம், தெரிக்க விடுவார்கள்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாமே நடந்தா என்ன பிரதர், இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷனு, ஆன்சைட்டு, வெளிநாட்டுக்கு போவது, வேற ஒரு நல்ல வாய்ப்பு, இதெல்லாம் அதுவாகவே வந்து நிற்கும். ஆப்ஷன் கிடைக்கும். எனக்கு இந்த ஒரு ஆப்ஷன், இந்த ஒரு ஆப்ஷன், இந்த ஒரு ஆப்ஷன், எதை வேண்டுமானாலும் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வதை போல் இது நாள் வரை காத்திருந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷனில் சிக்கியிருந்த மிதுன ராசிக்காரர்கள் முதல் தரமான ராஜயோகத்தை பெறுவார்கள். ராசியில செவ்வாய் வேகமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த செவ்வாய் என்பது சில நேரத்தில் இவர்களை மீறி சில வார்த்தைகளை இவர்கள் வெளியே விடுவதற்கு இவர்கள் காரணமாகி விடுவார்கள். அந்த வார்த்தைகளுடைய சூடு என்ன பண்ணும் அப்படின்னா சில நேரங்களில் மற்றவர்களை லேசாக ஹர்ட் செய்யும், பாதிக்கும். அந்த செவ்வாய் ராசியை விட்டு வெளில போறாரு. இனி அவர் வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும். தேங்க்ஸ் டு மிஸ்டர் செவ்வாய் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுக்கு அந்த காரமும் அந்த ஒரு துடிப்பும் அந்த ஒரு நேரத்தில் வரக்கூடிய கண்ட்ரோல் அற்ற வார்த்தைகள் உங்களது ராசியில் வராது. உடலில் இது நாள் வரை இருந்த உஷ்ணம் வெளியே போய்விடும். நிறைய பழைய கடன்களை நீங்கள் அடைப்பதற்குண்டான வாய்ப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்தில் லாபாதிபதி செவ்வாய் வந்து அமருகிறார். மேலும் குரு மங்கள யோகமாக 2ஆம் இடத்தில் வருவதனால் குடும்பத்தில் இது நாள் வரை இருந்த கசப்புகள் நீங்கும், இனிப்புகள் நிறைய பரிமாறப்படும், சந்தோஷமும் சுப நிகழ்வுகளும் குடும்பத்தில் வயதை, சூழ்நிலையை, சந்தர்ப்பத்தை அனுசரித்து
அது நிச்சயதார்த்தமா இருக்கலாம், கிரக பிரவேசமா இருக்கலாம், இல்ல பசங்களுக்கு செய்யக்கூடிய புனிதமான விஷயங்களாக இருக்கலாம். மளவென்று கண்டிப்பாக நடக்கும். மேலும் உங்களுக்கு நிறைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட, பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மளவென்று கிளியராகும். தேவைப்பட்ட கொஞ்சம் யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொள்ளலாம். 3ஆம் வீட்டில் சூரியன் உங்க ராசிக்கு நட்பு கிரகம் என்ற வரிசையில் முதல் தளமான ராஜயோகத்தை பயணங்கள் மூலமாகவும், சகோதரர்கள் மூலமாகவும், அரசாங்கம் மூலமாகவும், பெயர் புகழ் அந்தஸ்து மூலமாகவும் மளவென்று சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். பிறகு அவர் 4ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நிஷ்பலம், சூரிய புத ஆதிபத்தியம், எங்கு சென்றாலும் ஒரு அங்கீகாரம், நமக்கு ஒரு தனி மரியாதை, ஒரு இளமை மாறாத தோற்றம், இதெல்லாம் நமக்கு ஏற்படும். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அதிர்ஷ்டத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பாக்யஸ்தானம் என்று அதற்கு பெயர். பாக்யஸ்தானத்தில் ராகுவிற்கு வீடு கொடுத்த சாட்டர்ன் தசம கேந்திரத்தில், அப்போ ராகு தொழில் ஸ்தானத்தை ஆக்டிவேட் செய்யக்கூடிய சாட்டனாகவும் பாக்யவானாகவும் செயல்பட்டு நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் இழுத்து கொண்டு வருவார். அதற்கேற்ற அளவுக்கு பொருட்களோ, ஸ்டாக்கோ, இல்ல கஸ்டமர் கேரோ, அதற்குண்டான பணி ஆட்களை நீங்கள் நியமித்து வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். இதைத்தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்வது. இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு, மெயினா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இனிப்பான அனுபவங்களை சுக்கிரனும் கொடுக்க போகிறார். அது எந்த இடத்துல இருந்து கொடுக்க போகிறார்னா 5ஆம் இடம், நாம் மதி மயங்கக்கூடிய இடம். சுக்கிரன் ஆட்சி, அவர் ராகுவுடைய நட்சத்திரமான சுவாதிக்குள் ஏறப்போகிறார். இந்த ராகுவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, போககாரகன். சுக்கிரனுடைய பெயரு காதல் காரகன், உல்லாசக்காரகன், களத்திரக்காரகன். சும்மாவே மிதுன ராசிக்காரர்கள் அடங்க மாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு கிரக நிலையெல்லாம் வந்தா இவர்களை கையில பிடிக்க முடியுமா? அந்த இடத்தில் மதன கோபால யோகம்னு ஒரு யோகம் வேற சேருகிறது. ராசியாதிபதியே 5ஆம் வீட்டுல போய் புதனுடன் சேர போகிறது. இது ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் 5ஆம் இடத்தில் சேருவது ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு சூப்பர் டூப்பர் ஜாக்பாட். அப்போ அதற்குண்டான தொழில் வளம், அதற்குண்டான வருமானம், ஐஸ்வர்யம், அதற்குண்டான அந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்குவது, அதற்கேற்றார் போர் பலவென்று மின்னுவது. இன்னொரு பக்கம் 5ஆம் இடம் நாம் மதி மயங்கக்கூடிய இடம், காதலிக்கக்கூடிய இடம். மிதுன ராசிக்காரர்கள் ஏற்கனவே இவங்க ஓவர் ஸ்பீடு, ஓவர் ஆக்டிவ். அப்போ அந்த காதல், மோகம், ஃபேண்டசி மோடில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நிறைய புதிய வாய்ப்புகள், அதற்குண்டான நபர்கள், ஆனா ஓரளவுக்கு ஹைஜீனிக்கான லவ் பார்ட்னர் எல்லாம் இவர்களை நோக்கி படையெடுப்பார்கள். இவர்களும் ஒரு கூட்டத்தில் அந்த ஒரு நபரை துண்டாக தூக்கி விடுவார்கள். லவ் ப்ரப்போஸ் ஆகும், காதல் பரிமாறப்படும். நல்ல விஷயங்கள், பெற்றோர்களுடைய சமாதானத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதனை ப்ரொசீடு செய்யலாம். அப்படி இல்லாமல் வலையில் போய் சிக்குவதாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். மாணவர்கள் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பம், நவீன டெக்னாலஜி, இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் they will unlock ஹிடன் பவர்ஸ். இவர்களுக்கு உள்ளே மறைக்கப்பட்ட, ஒழிக்கப்பட்ட, கண்களுக்கு புலப்படாத நிறைய விஷயங்கள் என்பது மளவென்று வரும். மிதுனராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய குரு உச்சம், செவ்வாய் கணவனா வச்சு பார்த்தோம்னா குரு மங்கள யோகம். இதெல்லாமே இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக வருமானத்தை தூக்கி கொடுப்பதாகத்தான் இருக்கிறது. ஆன்மீக பயணங்களாக இருந்தாலும், வியாபார ரீதியான பயணங்களாக இருந்தாலும் உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றியையும் அதன் பின்பு ஒரு முதலீடையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதுவாகவே உங்களுக்கு கோல் விழுக போகிறது.
சும்மா நீங்க நின்னுகிட்டு இருந்தாலே போறோம். அப்ப நம்ம போய் ஏதாவது ஒரு வாதம் விவாதம் பட்னி அது ஒரு பிடிவாதமாக மாறி அந்த கோல் எதற்காக மாறி போக வேண்டும்? பெருமாளையும் மகாலட்சுமியையும் கும்பிடுவது ஒரு சூப்பர் டூப்பர் பரிகாரம். இதனை மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் செய்தால் போரும். முதல் தரமான ராஜயோகம் என்பது கோச்சாரத்தில் கண்டிப்பாக மிதுன ராசிகளுக்கு ஏற்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். இந்த புதனுக்கு சனியின் பார்வையும் பெறப்போகிறார். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீடான சிம்ம ராசியில் இருந்த சூரியன் கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடகத்துக்குள் நுழைந்து குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக மாறி செவ்வாய் உச்சமடையக்கூடிய மகர ராசியை தனது சப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை 8ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் புதன் சேர்ந்து மதன கோபால யோகம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேரக்கூடிய யோகமாக வர இருக்கிறது. நிறைய சுப யோகங்கள் கொட்டி கிடக்கின்றது. இதுல செவ்வாய் ராகு பார்வை, மேலும் சனி புதன் பார்வை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, இந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தனித்தனி வீடியோகளாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.